மற்றவர்கள் எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படித்து வருகிறோம். பலவிதமான காரியங்கள் ரோமனுக்கு நிருபத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்துக்கான போதனைகள் அனைத்தும் இந்த ஒரு நிருபத்திலே அருமையாக போதிக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த நிருபத்தை வசனம் வசனமாக நாம் போதித்து வருகிறோம். 3ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் வரை படித்தோம். 20ஆம் வசனத்தை இன்றைக்கு வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்பதில்லை. முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், பாவத்திலே எப்படி விழுந்து அந்த பாவம் என்கிற உளையான சேற்றிலே அவன் சிக்கி தவிக்கிறான், அழிந்து விட்டான், பாவத்திலே கிடக்கிறான் என்பது குறித்து 1ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லி முடிக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே முக்கியமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி இந்த பாவிகளின் மேலே வெளிப்பட போகிறது ஒரு நாளிலே என்பதை குறித்து, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து மக்களுக்கு உணர்த்துகிறார். மனுஷன் பாவியாய் இருக்கிறான், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை 2ஆம் அதிகாரத்திலே அவர் உணர்த்துகிறார். 3ஆம் அதிகாரத்திலே மறுபடியுமாக ஒருவனும் நீதிமான் அல்ல, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் ஒருவனும் நீதிமானே கிடையாது என்பதை குறித்து 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தோடு முதல் செக்ஷன் முடிகிறது. முதல் பகுதி ரோமருக்கு எழுதின நிருபத்தின் முதல் பகுதி முடிகிறது. 21ஆம் வசனம் முதல் 2ஆம் பகுதி ஆரம்பமாகிறது. இந்த முதல் பகுதியை தான் அவர் அஸ்திபாரமாக போடுகிறார். மனுஷனுடைய தேவை என்ன? அவன் பாவத்தில் இருக்கிறான், அவன் குற்றவாளியாய் காணப்படுகிறான், எல்லாருடைய வாயும் அடைக்கப்படும்படியாக என்று போன வாரத்தில் வாசித்தோம். ஒருவரும் வாய் திறக்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு மனுஷனும் வாயை திறந்து நான் யோகியன், நான் நல்லவன், என்னுடைய கிரியைகளை பாரும் ஆண்டவரே என்று யாரும் சொல்ல முடியாது. வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். வாய்கள் யாவும் அடைக்கப்பட்டு எல்லாரும் கில்ட்டி, குற்றவாளிகள் என்று தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள் என்று 19ஆம் வசனம் வரைக்கும் அதை சொல்லுகிறார். மனு வர்க்கத்திலே ஒருவனும் நீதிமான் அல்ல, நன்மை செய்வன் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று மனு வர்க்கத்தின் நிலையை குறித்து அப்படியாய் சொல்லுகிறார். யூதன், கிரேக்கன், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் கெட்டு சீரழிந்து விட்டான் என்பதை அவர் உணர்த்துகிறார். ஏனென்றால் 21ஆம் வசனம் முதல் ரட்சிப்பின் வழியை குறித்து அவர் பேச போகிறார். இப்படி கெட்டு சீரழிந்து கிடக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக வாயடைக்கப்பட்டு குற்றவாளியாய் நிற்கிற மனுஷன் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை அவன் எப்படி பெற முடியும் என்பதை குறித்து 21ஆம் வசனத்திலிருந்து பேச போகிறார். அதுக்கு முன்பாக கடைசியாக 20ஆம் வசனத்திலே ஒரு முறை, ஏனென்ற யூதர்கள் பாருங்க ரொம்ப சுயநீதி நிறைந்தவர்கள். அவருடைய காலத்தில் இந்த யூதர்களுடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை பவுலுக்கு. யூதர்கள் ரொம்ப சுயநீதி நிறைந்தவர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் எப்போதும் அவர்கள் தாங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு மிக பெரிய கடினமான காரியம். நானா பாவி? எத்தனை வருஷமா அந்த வேத புஸ்தகம் இருக்குது, எவ்வளவு வருஷமா மோசே நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம், எவ்வளவு வருஷமா நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம்னு பேசுவாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை போல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். எத்தனை தலைமுறையா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நாங்க எவ்வளவு ஆலயங்களை கட்டி இருக்கிறோம், செய்திருக்கிறோம், எப்படி செய்திருக்கிறோம், இந்த ஐயருக்கு நன்மை செய்திருக்கிறோம், அந்த பாஸ்டருக்கு எப்படி செய்திருக்கிறோம், இவ்வளவு எல்லாம் செய்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா? எங்களையா நரகத்துக்கு போறீங்க, எங்களையா பாவிகள்ன்றீங்க, நாங்களா ரட்சிக்கப்படுன்றீங்க, நாங்க தலைமுறையா நாங்க கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து வருகிறோமே அல்லது கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து வருகிறோமே என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் பாவத்தை அறிகிற அறிவு மட்டும்தான் வருகிறது. ஆகையால் நியாயப்பிரமாணம் இருக்கிறபடினாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது, நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் அறிந்து வைத்திருக்கிறபடினாலே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லுகிறார். யூதர்களிடத்தில் இருக்கிற பெரிய பெருமை என்ன? எங்களிடத்தில் நியாயப்பிரமாணம் இருக்கிறது, புறஜாதிகள் காட்டுமிராண்டிகள், புறஜாதிகளுக்கு ஒரு ஒழுக்க நெறிகளும் கிடையாது,
அவர்களுக்கு ஒன்றுமே போதிக்கப்படவில்லை. தேவன் அவர்களுக்கு ஒன்றும் தரவில்லை. அவர்கள் அழைக்கல, அவர்கள் ஆசீர்வதிக்கல, அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு தேவ வாக்கியங்கள் கொடுக்கப்படவில்லை. நாங்களோ தேவனுடைய பெற்ற பாக்கியசாலிகள். நாங்கள் தேவனுடைய வாக்கியங்களை அறிந்திருக்கிறோம். நியாயப்பிரமாணம் மோசேயினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பெருமை பாராட்டுகிறார்கள். அந்த பெருமையில் என்ன நினைக்கிறார்கள்? நியாயப்பிரமாணம் இவர்கள்ட்ட இருக்கிறதுனாலேயும் இதை இவர்கள் அறிவினால் அறிந்து வைத்திருக்கிறபடினாலேயும் இவர்களுக்கு எந்த விதமான பாவமும் இல்லை, இவர்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று நினைத்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய பெரிய தப்பு. என்ன தப்பு? நியாயப்பிரமாணத்தை அறிந்து வைத்திருப்பதனாலே, நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டிருப்பதனாலே, அதை அறிந்து தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே அவர்கள் பாவிகள் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன? நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு விளங்கல. தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு விளங்கல. என்ன விளங்கல? நியாயப்பிரமாணத்தை தெரிந்து வைத்திருந்தால் போதாது, புஸ்தக வடிவிலே கையில வைத்திருந்தால் போதாது. நியாயப்பிரமாணத்தை அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. அதங்கவில்லை. செய்யறேன்னு ஒன்னும் சொல்லல, செய்யறதை பற்றியே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணம் எங்களுக்கு இருக்கிறது, தேவ வாக்கியங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் அவைகளை அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கத்தை முன்பு ஒரு முறை பேசினேன். சில நோக்கங்களை குறித்து நான் பேசுகிறேன். இப்பொழுது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி சொல்லேன். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தது ரட்சிப்பை குறித்து பேசும்போது அல்லது நீதிமானாக்கப்படுவதை குறித்து பேசும்போது இது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நியாயப்பிரமாணம் என்பது வேத புஸ்தகம், பழைய ஏற்பாட்டை குறிக்கிறது. அது பழைய ஏற்பாட்டு முழுவதையும் குறிக்கிறது. குறிப்பாக மோசே கொடுத்த 10 கற்பனைகளை குறிக்கிறது. பொதுவாக பழைய ஏற்பாடு முழுவதையும் குறிக்கிறது. இந்த யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை குறித்து பெரிய மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டது? ஒரு கண்ணாடியை போல, அவ்வளவுதான். எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்கவில்லை அவங்களுக்கு புரியல. அது நியாயப்பிரமாணம் வெறும் கண்ணாடியை போல கொடுக்கப்பட்டது. கண்ணாடி இருக்கும் வீட்டுல முகம் கழுவுறதுக்கா? கண்ணாடி நம்முடைய முகத்தை கழுவ முடியுமா? கண்ணாடியை போட்டு நல்ல முகத்தில் தேய்ச்சி கழுவிக்குவீங்களா? கிடையாது. கண்ணாடி நம்முடைய முகத்தை கழுவ முடியாது. கண்ணாடியில நம்முடைய முகத்தை பார்க்கலாம், அவ்வளவுதான். கண்ணாடி நமக்கு சொல்லுது முகத்துல என்ன அழுக்கு இருக்குதுன்னு. கண்ணாடி நமக்கு சொல்லுது தலையை சீவனும்னு. கண்ணாடி நமக்கு சொல்லுது முகத்துல அழுக்கு இருக்குது, அதனால கழுவுன்னு சொல்லி. கண்ணாடி நம்மை தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறது. தண்ணீர் அண்டை போன்னு தள்ளுது. முகத்தை கழுவு, சுத்தமாக்கு, அழுக்கா இருக்குதுன்னு சொல்லி கண்ணாடி என்ன பண்ணுது? நம்மை சுத்திகரிக்கும்படியாக நம்ம ஏவுகிறது, நம்ம அந்த நிலைக்கு தள்ளுகிறது. அதுதான் கண்ணாடி. இந்த நியாயப்பிரமாணமும் ஒரு கண்ணாடியை போலதான் ஆண்டவர் கொடுத்தார். இந்த கண்ணாடியில இவர்கள் முகத்தை பார்த்து இவர்களுக்கு இருக்கிற அழுக்கு, இவர்களுக்கு இருக்கிற பாவத்தை இவர்கள் உணர்ந்து, ஐயோ நான் பாவி, நான் கழுவப்பட வேண்டுமே, என்னை கழுவுகிற தண்ணி ஒன்று இருக்குதா, என்னுடைய பாவத்தை தீர்க்கிற ஒரு பரிகாரம் எங்கேயாவது இருக்குதா, என்னுடைய பாவத்தை கழுவுன என்று அவர்கள் சிந்திக்கும்படியாக ஒரு கண்ணாடியாக தான் கொடுத்தார் 10 கற்பனையை. இந்த 10 கற்பனையை செய்து இவர்கள் யோகியராக வேணும் கொடுக்கல. யாராலையும் செய்ய முடியாது, அதை ஏற்கனவே போதிச்சு விட்டேன். ஒருவராலும் செய்ய முடியாது, ஒருவரும் செய்ததே கிடையாது. இயேசுவை தவிர ஒருவரும் செய்தது கிடையாது அன்றைக்கு வரைக்கும். 10 கற்பனைகளை பின்ன ஏன் கொடுத்தார்? அவர்கள் செய்து அதன் மூலமாக யோகியர்களாக நீதிமான்களாக தேவனுக்கு முன்பாக வந்து நான் 10 கற்பனையை செய்து விட்டேன் என்று நிற்கிறதுக்கு அல்ல. எதுக்கு கொடுத்தார்? இந்த 10 கற்பனை கண்ணாடி மாதிரி. இதை பார்த்துட்டு ஐயோ ஆண்டவரே, கற்பனை எவ்வளவு அருமையா இருக்குது, தூய்மையானதா இருக்குது, பரிசுத்தமானதா இருக்கிறது, நன்மையானதா இருக்கிறது. ஆனால் இந்த கற்பனையில் இருக்கிறத செய்ய முடியாத பாவியா நான் இருக்கிறேனே, இதுல இருக்கிறது என்னால நிறைவேற்ற முடியவில்லையே, எனக்குள்ள ஏதோ கோளாறு ஆண்டவரே, பாவம் தான் எனக்கு வருது, எனக்கு இந்த கற்பனையை செய்யற நன்மையை செய்யக்கூடிய தன்மை இல்லையே என்று உணரத்தக்கதாக தான் கொடுத்தார். ஆனா யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு 10 கற்பனை இருக்குது, நாங்க யாரு தெரியுமா? பெரிய ஆளுங்க, நாங்க பெரிய ஆளுங்க, எங்களுக்கு 10 கற்பனை இருக்குது. மோசே இடத்துல தேவன் கொடுத்த கற்பனை, கை விரலாலேயே எழுதி கொடுத்த கற்பனை எங்களிடத்தில் இருக்குதுன்னு பெருமை பாராட்டினாங்க. பாருங்க எப்படி எழுதிட்டு போயிட்டாங்க பாருங்க. 10 கற்பனை இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணாடியில முகத்தை பாத்தியா? அழுக்கு முகத்தை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல பெரிய கண்ணாடி இருக்குது, எங்க வீட்டுல பெல்ஜியத்துல இருந்து கொண்டு வந்த கண்ணாடி இருக்குது, அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த கண்ணாடி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? முகம் அழுக்கா இருக்குது. யூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க. எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு 10 கற்பனை கொடுக்கப்பட்டது, மோசேயுடைய பிரமாணம் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்குது, வேற யாருக்கு தேவன் கொடுத்தார், நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், எங்களுக்கு இது இருக்குது அது இருக்குன்னாங்க.
கர்த்தர் சொல்றார், இருந்த என்ன பிரயோஜனம்? இருக்கிறது எதுக்கு? முகத்தை பார்க்கிறதுக்காக, உங்களுடைய பாவத்தை உணரத்தக்கதாக தான் நான் கொடுத்தேன். ஆனா யாரும் உணர்ந்தது போல தெரியவில்லையே என்கிறார். எதுக்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? போன முறை நாம் கவனிக்காத சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்ப்போம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் என்றால் 10 கற்பனைகளும் மற்றும் பொதுவாக பழைய ஏற்பாடு அனைத்தும், எல்லா பலிகள் எல்லாம். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு, இன்னொரு விதத்தில் சொன்ன போனா பாவம் பெருகும்படிக்கு, ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு, sin may abound, so that sin may abound. மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. கவனிச்சீங்களா? நிறைய பேர் நினைச்சிட்டு 10 கற்பனை ரொம்ப தான் பேசிட்டு இருக்காங்க. முதலாவது கற்பனை இது, இரண்டாவது கற்பனை இதை செய்ய அதை செய்ய. எதுக்கு வந்தது நியாயப்பிரமாணம்? மீறுதல் பாவம் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. நியாயப்பிரமாணம் எதுக்கு வந்ததுன்றத கவனிச்சு திட்டவட்டமாய் சொல்லுது. பாவம் பெருகும்படிக்கு. அட என்னையா, தேவனுடைய கற்பனைகள் பாவத்தை பெருக வைக்குதா? அப்படி அந்த அர்த்தத்தில் இல்ல. தேவனுடைய கற்பனை கொடுக்கப்பட்டபடினாலே, இச்சியாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு இந்த கற்பனை சொல்லுகிறபடினாலே என்ன ஆகிறது? அவ்வளவு பேர் இப்ப குற்றவாளிகளா இருக்காங்க. கற்பனையே ஒன்று இல்லைன்னா எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க. யாரும் குற்றவாளிகளே கிடையாது. இங்க ரெட் தெருமுனையில ரெட் லைட்டை போட்டு இங்க நின்னு போன்னு சொல்லலன்னா அவன் பாட்டுக்கு எல்லாம் போய்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஒன்னால முடிஞ்சது நீ பாரு, என்னால முடிஞ்சது நான் பாருன்னு போயிட்டு இருப்பாங்க. லாரிக்காரன் யாரையும் பார்க்க மாட்டான், அடி அடி அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா என் கற்பனை ஒண்ணும் கிடையாது. நில்லுன்னு சொன்ன உடனே அதை மீறவெல்லாம் பாவி, அதை மீறவெல்லாம் குற்றவாளி. அதுக்குதான் மொபைல் கோட்டை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. வரிசையா கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் கோர்ட்டுக்கு முன்னால் நிக்க வைக்கிறாங்க. ஏன்? அந்த லைட்டை போட்ட உடனே அங்க கிராஸ் பண்றவெல்லாம் ஆயிடுறான், அந்த ரெட் லைட்டை மீறுகிறவங்க பாவி ஆயிடுறான். நியாயப்பிரமாணம் அப்படிதான் வந்தது. இதை செய்யாதிருப்பாயாக, இப்படி செய்யாதிருப்பாயாக, இப்படி செய்யாதிருப்பாயாக சொல்லும் போது, அது சொன்ன பிறகு மனுஷனும் குற்றவாளிகளாக பாவம் பெருகி விடுகிறது. அந்த விதத்தில் தான் அதை சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5-7 வசனம், 5ஆம் வசனத்திலிருந்து. ரோமர் 7:5. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில், மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், முந்தைய காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால அப்படின்னு சொல்லுகிறார் பவுல் அப்போஸ்தலன். நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள், கவனிச்சீங்களா? நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. நியாய பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள், பாவம் ஏற்கனவே இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்துதான் பாவத்தை கொண்டு வந்தது இல்ல, பாவம் மனுஷனுக்குள்ள ஏற்கனவே இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்த பிறகு கண்ணாடியை போல அதை எடுத்து காண்பிக்கிறது. பாவத்தை என்ன பண்ணுது? எடுத்து காண்பிக்கிறது. சுத்திலும் கண்ணாடியை வச்சு விட்டா அப்படி இருக்கு, அப்படி இருக்குது. எங்க திரும்பினாலும் யூத மக்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? நீ பாவி, நீ பாவி, நீ பாவி, பாவி. எந்த பக்கம் திரும்பினாலும் நியாயப்பிரமாணம் தான் அவர்களுக்கு பெருசு. 10 கற்பனை தான் அவர்களுக்கு பெரிய பெரிய பொக்கிஷமா நினைச்சாங்க. அதை கர்த்தர் ஏன் கொடுத்தார்? இவன் பாவி என்று உணரும்படியாக கொடுத்தார். பாவ இச்சைகள் நியாயப்பிரமாணத்தினால் தோன்றினது என்று சொல்லும் போது, நியாயப்பிரமாணம் வந்து உள்ள இச்சைகளை தூண்டவில்லை. பாவம் ஏற்கனவே மனுஷனுக்குள்ள இருந்தது. நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பாவம் வந்தது இல்ல. அது ஏதேன் தோட்டத்தில் முதல்ல வந்துருச்சு. நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாலே ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்து மீறுதல் உள்ள பிரவேசித்து விட்டது. பாவம் மனுஷனுக்குள்ளே வந்து விட்டது. நியாயப்பிரமாணத்தினால் இச்சைகள் தூண்டப்படவில்லை. நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்ட அழுக்கு, எப்படிப்பட்ட இச்சைகள், எப்படிப்பட்ட பாவங்கள் மனுஷனுக்குள்ளே நிறைந்து இருக்கிறது என்பதை கண்ணாடி போல எடுத்து போட்டு காண்பிக்கிறது. 7ஆம் வசனம் பார்ப்போம். 7 அதே அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நாம் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. என்ன சொல்லுகிறார்? சிலர் நினைச்சுக்கிறாங்க நியாயப்பிரமாணத்தினால தானே பாவ இச்சைகள் வந்ததுன்னு சொல்லுது. அப்ப நியாயப்பிரமாணத்தை ஏன் கொடுத்தாரு?
நியாயப்பிரமாணமே தீமையா? பவுல் சொல்கிறார், இல்லை, நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணம் வந்த உடனே தான், இந்த கண்ணாடி வைக்கப்பட்ட உடனே தான் என் முகத்தையே நான் பார்த்தேன். இந்த கண்ணாடி வந்த பிறகுதான் நான் எவ்வளவு அழுக்குன்றது எனக்கு விளைஞ்சு. இதுவரைக்கும் பாவம் உள்ள இருந்துட்டு இருந்தது, பாவியா தான் இருக்கிறேன். ஆனால் நியாயப்பிரமாணம் என்றைக்கு கொடுக்கப்பட்டதோ, அது செய்யாத, இது செய்யாத, களவு செய்யாத, கொலை செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, அப்படி எப்படின்னு இந்த பிரமாணங்கள் வரிசையா கொடுக்கப்பட்ட உடனே அப்பதான் என்னுடைய அழுக்கு, என்னுடைய பாவம் எனக்கு விளங்குச்சு. இது கண்ணாடியை போல பாவத்தை எனக்கு வெளிப்படுத்தினது. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே நான் அறிந்தேன், மற்றபடி நான் அறியவில்லை. பாவம் இருக்குது, நான் அறிந்தது எப்படி? நியாயப்பிரமாணத்தினால்தான் அறிந்தேன் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனம். அதே 7ஆம் வசனத்திலே மற்ற கடைசி பகுதியை பார்ப்போம். இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. சொன்னதுனாலதான் இப்ப தெரியுது பாவம் என்று, இல்லைன்னா எனக்கு பாவம் தெரியாதே. அப்படி கண்ணாடி போல அது போட்டு காண்பிக்கிறது என்று சொல்கிறார். 13ஆம் வசனம். இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல. அதாவது நியாயப்பிரமாணம் நன்மையானதாச்சே, இது எனக்கு மரணமாகிறதா, என்னை பாவத்துக்குள் நடத்துகிறதா? அப்படி அல்ல. பாவமே எனக்கு மரணமாயிற்று. எனக்குள்ள இருக்க பாவம் தான் எனக்கு மரணம். நியாயப்பிரமாணம் எனக்கு மரணமா இல்ல. நியாயப்பிரமாணம் நன்மையானது, அது தூய தேவனுடைய கட்டளை, பரிசுத்தமான காரியம் அது. ஆனால் எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறது உள்ள மனுஷனுக்குள்ள அது வைக்கப்பட்டு விட்டது. மனுஷன் பாவத்தில மரித்தவனாய் கிடக்கிறான். எனக்கு பாவம் மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும். நல்ல கவனிங்க. பாவம் நியாயப்பிரமாணத்தினாலே, 10 கற்பனையினாலே, மற்ற சட்டத்திட்டங்களினாலே மிகுந்த பாவம் உள்ளதாக முடிக்கும். எப்படி மிகுந்த பாவம் உள்ளதாகுது? அதை செய்யாதேன்னு சொன்ன பிறகு அதை செய்யறது ரொம்ப தண்டிக்கத்தக்க குற்றமாய் விடுகிறது. அதை சொல்றதுக்கு முன்னாலே அது பாவமா தான் இருந்தது. ஆனா சொன்ன பிறகு அது மிகுந்த பாவமாய் விட்டது. செய்யாதன்னு சொல்றதுக்கு முன்னாலேயும் அது பாவம் தான். ஆனால் செய்யாதன்னு சொன்ன பிறகு, வெளிப்படையாய் சொல்லி எழுதி கையில கொடுத்த பிறகு அது பாவம் மிகுந்த பாவம் உள்ளதாகும்படி ஆயிற்று. அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படி ஆயிற்று. பாருங்க, அப்ப பாவம், நியாயப்பிரமாணம் எதற்கு வந்தது? பாவத்தை சுட்டி காட்ட, கண்ணாடி போல நமக்கு போட்டு காட்டு, நமக்கு விளக்கி இதுதான் பாவம் என்று காட்ட, உள்ளே மறைந்து கிடந்த நாம் காண முடியாம நிலையில இருந்த பாவத்தை வெளியே கொண்டு வந்து வைத்து, உனக்குள்ள பாவம் இருக்குது, இதோ பார் என்று காட்டும்படியாக தான் இந்த பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த காலத்து யூதர்கள் இந்த நியாய பிரமாணத்தை நம்பி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்க? ஆமையா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் வழி தப்பியா கெட்டு போனார்கள், கரெக்ட் தான். ஆனா நான் இல்ல, அது நான் அல்லவன், எனக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், அங்க போய் சொல்லு, புறஜாதியார்கிட்ட சொல்லு. ஆனா நானோ பரிசேயன், நான் கரெக்டா இதன்படி நடக்கிறவனாக்கும், நான் இதன்படி செய்யறவனாக்கும் சொல்றான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாவத்தை அறிகிற அறிவு மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தினால வருது வழிய ரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிறதில்லை. எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலே தேவன் முன்பாக நீதிமானாக ஆக்கப்படுவதில்லை என்றார். ஆகையால் தான் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது 10 கற்பனை மட்டும் கொடுக்கல, என்ன கொடுத்தாரு? ஒரு ஆட்டுக்குட்டியும் கொடுத்தாரு கூட. ஏன் 10 கற்பனையை நல்லா கவனிங்க. 10 கற்பனையை ஒரு பக்கம் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் செய்யினாரு. இவன் செய்ய மாட்டான்னு தெரியும், அதனாலதான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணாரு? ஒரு ஆட்டுக்குட்டியும் கொடுத்து, நீ பாவின்னு எனக்கு தெரியும், இந்த 10 கற்பனை உனக்கு கொடுத்திருக்கிற, நீ செய்யாம தவறுவ, பாவம் செய்வ, இதுல ஒண்ணுல மீறினாலும் எல்லாத்தையும் மீறினது போலதான். அப்படி பாவம் செய்யும் போது நீ எனக்கு முன்னால வர முடியாது. ஆகையால இந்த ஆட்டுக்குட்டியை உனக்கு நான் தயவாய் தருகிறேன். இந்த ஆட்டுக்குட்டியை கொன்று இதனுடைய ரத்தத்தை சிந்தி இதன் மூலமாக எனக்கு முன்னால் நீ வந்து நில்லு. நல்லா கவனிங்க, இத பெருசா மிஸ் பண்ணிட்டாங்க யூதர்களுக்கு. இது மனசுல நுழையவே இல்லை. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ பரிசேயருக்கு நுழையிறது இல்லை. இது நினைச்சிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய பெரிய யோகியதையினாலதான் ஆண்டவர் முன்பாக நிற்கிறார்கள் என்று. கிடையாது. கற்பனைகளை கொடுத்த ஆண்டவர் ஆட்டுக்குட்டியும் கொடுத்தார். மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் வந்தது. ஆனா ஆண்டவர் மோசேயை மட்டும் தரவில்லை, ஒரு ஆரோனையும் கொடுத்தார். ஆட்டுக்குட்டியை கொன்று ஒரு பிரதான ஆசாரியனாக தேவனுக்கு முன்பாக சென்று ஜனங்களுடைய பாவத்தை பரிகரிக்கக்கூடியவனாக ஒரு ஆசாரியனையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் இப்படி செய்யாதிருப்பாயாக செய்யாதிருப்பாயாக சொன்னது மட்டும் அல்ல,
நீ செய்யறப்ப உனக்கு பிராயச்சித்தம் ஒன்று இருக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குதுன்னு கரெக்டா அதை கொடுத்தார். எத்தனை பேர் அதை பாக்குறீங்க? பழைய ஏற்பாடு முழுவதும் அதனுடைய கருத்தை, பழைய ஏற்பாட்டின் மைய கருத்தை அதுலதான் அடங்கி இருக்குது. இதை யூதர்கள் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல 1940-50 ஆண்டுகளிலே பிலடெல்பியா என்கிற ஒரு பட்டணத்தில் அமெரிக்காவிலே டொனால்டு ஜி பான்ஹவுஸ் என்கிற ஒரு பெரிய போதகர் இருந்தார். மாபெரும் போதகர் அவர், அருமையாக வசனத்தை போதிக்கக்கூடியவர். அவர் ஒரு முறை இந்த லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எல்லாம் சேர்ந்து ஒரேடியா ஒரு 3 கிளப், கிவானிஸ், லயன்ஸ், ரோட்டரி 3 கிளப் இருக்குது. 3 கிளப்பும் சேர்ந்து ஒரு பெரிய பேங்க்வெட் அரேஞ்ச் பண்ணி அந்த பேங்க்வெட்ல இவரை பேச சொன்னாங்களாம். அதுல நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, பிறகு யூதர்கள் இருக்கிறாங்க, பிறகு சாதாரண ஆட்கள் இருக்காங்க, விசுவாசிகளும் இருக்கிறாங்க. இவருக்கு பேச வாய்ப்பு கொடுத்த போது இவர் பேசினாராம். கிறிஸ்துவை குறித்து ரொம்ப தெளிவாக, ஏன் கிறிஸ்து ரட்சகர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்பது குறித்து ரொம்ப தெளிவாக பேசினாராம். பேசி முடித்த பிறகு கிறிஸ்தவர்கள் சிலர் இவரை ரொம்ப பாராட்டி விட்டு, ஐயா, இவ்வளவு பெரிய கூட்டத்துல, இவ்வளவு அவிசுவாசிகள் மத்தியில, பெரும் புள்ளிகள்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீ கரெக்டா இயேசுவை பிரசங்கிச்சுட்டே, ரொம்ப சரியான வேலை செய்தீங்கன்னு சொல்லி பாராட்டிட்டு போனாங்களாம். இவர் யாருக்கும் பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஆள் குள்ளமா அழகான சூட் போட்டுட்டு ஜோரம் வந்தாராம் நடந்து. அப்ப பக்கத்துல இருக்க ஆள் சொன்னாராம், ஒரு பிசினஸ் மேன் வருகிறார் பார், இந்த ஊர்லயே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாள். இந்த பாஸ்டர் சொல்றார், ஐயா, அந்த ஆள் பெரிய கோடீஸ்வரர், எப்ப கூட்டம் நடந்தாலும், எப்ப யாராவது கிறிஸ்டியன் வாயை திறந்து இயேசுவை பற்றி பேசினாலும் சரியான கேள்வி ஒண்ணு கேட்டு ஆளை சிக்க வச்சுட்டு போயிடுவாரு. ஜாக்கிரதையா இருங்க, அதுக்கு தான் வர்றாரு. இப்ப உங்கள்கிட்ட உங்களையும் ஒரு கேள்வி கேட்டு சிக்க வைக்கிறதுக்காக தான் வர்றாரு. இவர் யூதர், பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேன், ஜாக்கிரதையா இருங்க. அவர் கிட்ட வந்தாராம். அவர் கிட்ட வந்தோம்னா அந்த ஆளுக்கு கோபம் இவர் மேல. ஏன்னா இயேசுதான் வழி, இயேசுவை தவிர ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் இல்லைன்னு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டாரு. வேற எதுவும் மதங்கள், மார்க்கங்கள் ரட்சிக்காது, நாம் செய்யற ஒண்ணுமே ரட்சிக்காது, இயேசுவை விசுவாசிக்க வேணும், அவருடைய ரத்தம் தான் நம்ம கழுவுறது என்று பிரசங்கிச்சிட்டார் தெளிவா. ஆகையால் இந்த ஆளுக்கு கோவம். ஏன்னா இந்த ஆள் தன்னுடைய சுயநீதியை நம்பி இருக்கிற யூதன், பரிசேயன். இந்த ஆள் நேரம் அங்கிருந்து வந்தாராம். ஒரு கேள்வி கேட்டாராம், ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்களை, ஆம் இல்லை இந்த 2 வார்த்தையில ஏதாவது ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லணும் நீங்க. எப்படி பிடிக்கிறார் பாருங்க. இவர் சொன்னார பிரசங்க, யார் சில கேள்விகளுக்கெல்லாம் ஆம் இல்லை என்ற ஒரே வார்த்தையில பதில் சொல்ல முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாராம். சரி, உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டாராம். என்ன கேள்வி? மோசே பரலோகத்துக்கு போனான் என்று நம்புகிறீர்களா? இது ஏன் கேட்டார்னா, மோசே இருந்தப்ப இயேசு இல்லையே, அப்ப அவர் மட்டும் ஏன் பரலோகம் போனாரு? எப்படி பரலோகம் போனார்? இயேசுதான் பரலோகம் போறாருன்னு சொல்றீங்க, இயேசு இல்லாமல் ஒரு பரலோகத்துக்கு போக முடியாதுன்றீங்க. மோசே இருந்த போது இயேசு இல்லையே, அப்ப மோசே எப்படி பரலோகம் போனார்? மோசே பரலோகம் போனான்னு கேட்டாராம். இவர் சொன்னாராம், மோசே எப்படி பரலோகம் போனாரோ அப்படிதான் எல்லா மனுஷரும் பரலோகம் போக முடியும். மோசே நிச்சயமா பரலோகம் போனாரு அப்படின்னாராம். ஒன்னு அந்த ஆளு, பரவாயில்லங்க, நீங்க ரொம்ப பரந்த மனப்பான்மை உள்ளவர், நான் ஏதோ குறுகிய மனப்பான்மையில பிரசங்கம் பண்ணிட்டு நினைச்சேன், இயேசுதான் ஒரே வழின்னு. உங்களுக்கு விளங்குது இயேசு இல்லாமே மோட்சம் போலான்னு, ஏன்னா மோசே மோட்சம் சொல்லிட்டீங்களே அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், இல்லையா, நீங்க சொல்றது தப்பு, மோசே மோட்சம் போனாருதான், ஆனா எப்படி போனார்ன்றதுதான் உங்களுக்கு எனக்கு கருத்து வேறுபாடுனாரா. எப்படியா போனாருன்னாரா. இவர் சொன்னார், நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எப்படி போனார்னு நினைக்கிறீங்க? மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டான், 10 கற்பனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அதுல இருக்கிற எல்லாவற்றையும் செய்தான் அவன் போனானாரா. இவர் சொன்னாரா, இல்லையா, மோசே போனது அவனுடைய தம்பி ஆட்டுக்குட்டி இவனுக்காக அடித்து ரத்தத்தை சிந்தினபடியால் அவன் மோட்சம் போனான், அவன் 10 கற்பனையின் மூலமா போலன்னார். அந்த யூதன் அப்படியே வாய் அடைக்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு போனாராம். இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு வாய் அடைக்கப்பட்டு பதில் சொல்ல முடியாம அந்த இடத்தை விட்டு போனார். மோசே 10 கற்பனையினால மோட்சம் போகல, அவனுடைய தம்பி ஆரோன் இவனுக்காக சிந்தின ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மோசே தேவனிடத்திலே செல்ல முடிந்தது என்பதை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். எபிரேயர் திருப்போம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வேத வசனம் அதை திட்டவட்டமாய் போதிக்கிறது. அநேகருக்கு இது விளங்க வருதுல பாருங்க. அநேக மதம் மார்க்கங்களை நம்பி இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவங்களா இருந்து ஏதோ ஜார்ஜ் ஜேம்சன் பேர் வச்சுட்டு கோயில்ல இருந்தா நேரம் போயிடுவோம் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும், நம்மை கழுவ வேண்டும், நம்மை சுத்தமாக்க வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் என்பது அது ஒரு நிஜமான அனுபவம். ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும்.
நியாயப்பிரமாணத்தினால பழைய ஏற்பாட்டு பலிகள் அதெல்லாம் குறித்து பேசுறார். எல்லாமே ரத்தத்தால தான் சுத்திகரிக்கப்படுது என்றார். ரத்தம் சந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு புதிய ஏற்பாட்டு உபதேசம் அல்ல, அது பழைய ஏற்பாட்டு உபதேசம். யூதர்களுக்கு அதுதான் புரியல. யூதர்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, மோசே நியாயப்பிரமாணம் 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 10 கற்பனை 10 கற்பனை 10 கற்பனை, இதை செய்தால் நீ பிழைப்பா, இதை செய்தால் நீ பிழைப்பா, இதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறான ஒழிய அங்கே கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அங்கே கொடுக்கப்பட்ட பலிகள், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அதனுடைய ரத்தம் சிந்தப்பட்டு நிலைக்கால்களில் தேய்க்கப்படுவது, இதை குறித்தெல்லாம் அவர் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவை குறித்த உபதேசம் தான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் குற்றம் சாட்டுகிறது, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமோ இவர்களை குற்றத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. நியாயப்பிரமாணம் இவர்களை தலைகுனிய வைக்கிறது, இவருடைய பாவத்தை உணர்த்துகிறது. அந்த ரத்தமோ இவருடைய பாவத்தை கழுவி இவர்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறது, நிற்க திராணி உள்ளவர்களாக மாற்றுகிறது. லேவியராம் புஸ்தகத்தை பார்ப்போம். லேவியராகத்துல தான் அந்த பலிகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகத்தை வாசிக்கிறதே சிலருக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அதுல பார்த்தா ஏகப்பட்ட பலிகளும் அது புரியுறது இல்லை சிலருக்கு. ஆனால் லேவியராகமத்தின் மைய கருத்து என்ன? மைய கருத்து லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இதுதான் லேவியராகமத்தின் மைய கருத்து. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனா நியாயப்பிரமாணத்தின் மூலமாக 10 கற்பனையை கை கொள்ளுகிறது மூலமாக ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நிற்கவில்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன். நிறைய பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்க போறாங்க இன்னைக்கு. பாரியா அப்படி இப்படின்னு கடைசியில நினைச்சே பேசினாரு, கடைசியில 10 கற்பனையே இல்லைன்ட்டாரு, அதே வானான்ட்டாரு, அதே ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்ட்டாரு. என்ன பிரசங்கியாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க சிலர். பாருங்க, சில ஆட்கள் இருக்கிறாங்க, வேதத்திலிருந்து போதிக்கிற பாருங்க. நிறைய பேர் நிறைய பிரசங்கியார்களுக்கே இது சரியா வழங்குறது. வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணம் ஒருவனையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடியது அல்ல. நியாயப்பிரமாணம் வெறும் குற்றஞ்சாட்டுகிறதுக்காக தான், பாவத்தை வெளிப்படுத்துகிறதுக்காக தான், கண்ணாடி போல நம்முடைய அழுக்கை பாவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக தான் நியாயப்பிரமாணம் என்பது திட்டவட்டமாக வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 2 காரியம் இருக்குது. ஒன்னு 10 கற்பனை, ஒன்று ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நான் சொல்லுகிறேன், 10 கற்பனை குற்றம் சாட்டுகிறது, ரத்தம் குற்றத்தை பரிகரிக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆட்கள்லாம் 10 கற்பனை செய்யறதன் மூலமா தேவனுக்கு முன்பாக வந்து நின்று நிக்கல. அந்த ரத்தத்தை நம்பி சிந்தப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவத்தை பரிகரித்து விட்டது, நம்முடைய பாவத்தை அது மூடிவிட்டது என்று சொல்லி எண்ணிதான் தேவன் முன்பாக வந்தவர்கள் நின்றார்கள். கவனிக்கிறீங்களா? அந்த சிந்தப்படுகிற ரத்தம் தான் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியம். அதை விட்டே போட்டாங்க. யூதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பெரிய நியாயப்பிரமாணத்தை தான் பேசுவாங்க. சிந்தப்பட்ட ரத்தம் அவர்கள் ஏறவில்லை. சிந்தப்பட்ட ரத்தம் எல்லாரும் சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவி என்று குற்றம் சாட்டுகிறது. சிந்தப்படுகிற ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பாவத்தை மூடுகிறது. ரொம்ப சிம்பிள், எனக்கு ஈஸியா வழங்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா வழங்குன்னு நினைக்கிறேன். நியாயப்பிரமாணம் குற்றஞ்சாட்டுறதுக்கு கொடுத்தாரு, ரத்தத்தை குற்றத்தை மூடுறதுக்கு கொடுத்தார். மனுஷன் பாவி என்று ஒரு பக்கம் உணர்த்துகிறார், பாவத்துக்கு பரிகாரத்தை ஒரு பக்கம் வெளிப்படுத்துகிறார். இந்த ரத்தம் எல்லாம் விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தை சுட்டி காட்டுகிறதாக அது இருக்கிறது. பாருங்க, சிலர் நினைக்கிறாங்க இந்த பரிசேயர்கள் அப்படிதான், இன்னைக்கு கிறிஸ்தவ பரிசேயர் அப்படிதான், அன்னைக்கு அந்த பரிசேயர் அப்படிதான். ஆனா நினைக்கிறான் ஏதோ பாஸ் மார்க் ஒண்ணு இருக்குது இதுல. என்ன மார்க்? பாஸ் மார்க். நம்ம நாட்டுல பாருங்க, எல்லா பசங்களும் முதல்ல கிளாஸுக்கு போன உடனே பாஸ் மார்க் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்ப எப்படின்னு தெரியல, நாங்க படிக்கும் போது அப்படிதான். முதல் விவகாரம் நான் தெரிஞ்சுக்கிறது, பாஸ் மார்க் எவ்வளவுங்க? 35 இல்ல 30 போதுமா? பாஸ் ஆகுறதே போய் திண்டாட்டமா இருந்தது அந்த காலத்துல. பாஸ் மார்க் எவ்வளவு? இந்த பரிசேயர்கள் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட வர்றதுலயும் பாஸ் மார்க் ஒண்ணு இருக்குது. நான் பாஸ் ஆயிட்டேங்க, ஏதோ 10 கற்பனை கொடுத்தாரு, நான் ஒரு 5-6 செய்திருப்பேன் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏதோ போய் நிக்கலான்னு பாக்குறான். ஆண்டவர்கிட்ட வர்ற நல்ல கவனிங்க, ஸ்கூல்ல தான் பாஸ் மார்க் எல்லாம். இப்ப சொல்றாங்க எம்ஏ பாஸ் பண்ணலாமா, வெறும் 25 மார்க் எடுத்தா போதுன்றாங்க. அக்ரிகேட்
எல்லாம் சேர்த்து மொத்தம் 150 மார்க் என்னத்தையும் எடுத்தா பாஸ் பண்ணிடலாம். அது என்ன எம்ஏன்னு தெரியல, பல்லு இல்லாத எம்ஏ போல இருக்கு. எதுக்கு படிக்கிறாங்கன்னு தெரியல. சரி, உலகத்துல பாஸ் மார்க் இருக்குது, ஏதோ 100க்கு 100 எடுக்க வேண்டியது இல்ல, 60 எடுக்கலாம், 70 எடுக்கலாம், குறைஞ்சது 35 எடுக்கலாம். இப்ப அதையும் குறைச்சிட்டாங்க, ஒன்னும் படிக்க வேண்டியதே இல்லைன்ட்டாங்க. 25 எடுத்தா போதும், போ எல்லாம் மொத்தமா சேர்ந்து ஒரு 150 வந்தா போதும். அப்படி அந்த காலத்துல வச்சிருந்தாங்கன்னா அடே அப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா வாங்கியிருப்போம் மார்க். சில சப்ஜெக்ட் தான் தகராறா இருந்தது. ஆண்டவரத்துல பாஸ் மார்க் இல்ல பாருங்க, 99.99 பத்தாது ஆண்டவருக்கு. 100க்கு 100 தான் பாஸ் மார்க் ஒழிய, நீங்க ஐயோ நான் 99.99 வாங்கி இருக்கிறேங்க, நரகத்துக்கு தான் போகணும். நான் எல்லாத்தையும் செய்துட்டேங்க, ஒரே ஒரு கற்பனையை விட்டேங்க, ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலையும் தவறுனதாகி விடுகிறது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனும் நீதிமானாக்கப்பட முடியாது. 10 கற்பனையை நம்பி ஒருவனும் வர முடியாது. நான் கற்பனையை செய்தவன், நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன் ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. இந்த நியாயப்பிரமாணம்ன்றது ரூலர் மாதிரி, நம்ம ரூலர் இருக்குதா, 12 இன்ச் ரூலர், 12 இன்ச் ரூலர், ஸ்கேல் சொல்லுவோம் இல்லையா. ஸ்கேல் நல்லா எதுக்கு, பல காரியத்துக்காக பயன்படுது. ஸ்கேலால் அடிக்கலாம், ஆனா மெயினா அளவுகோல். அது ஸ்கேல் எதுக்கு, அளவுகோல். நல்ல நேரா ஒரு லைன் வரையணும்னா ஸ்கேலை வச்சு கரெக்டா போட்டா லைன் கரெக்டா வரும். ஒரு லைனை ஏற்கனவே வரைஞ்சிருந்தாங்கன்னா இந்த லைன் எவ்வளவு கோணலா இருக்குதுன்னு பார்க்கணும்னாலும் ஸ்கேலை வச்சா இது எங்க கோணலா போகுதுன்னு தெரியும். ஆண்டவர் 10 கற்பனையை கொடுத்தது ஒரு ஸ்கேல் மாதிரி கொடுத்தார். கரெக்டா கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கைக்கு நேரம் அந்த 10 கற்பனையை வச்சா நம்ம எவ்வளவு கோணலமானமா இருக்கிறோம்ன்றது அப்பதான் விளங்கும். இது ஸ்ட்ரைட் லைன். ஆங்கிலேயர் சொல்லுவாங்க இங்கிலாந்து தேசத்துல ஸ்ட்ரைட் எட்ஜ் ரூலரை. இது ஸ்ட்ரைட் எட்ஜ். ஜேபி பிலிப்ஸ் என்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது. அந்த டிரான்ஸ்லேஷன்ல அவர் மாணவர்கள் மத்தியில் அவர் போதித்துக் கொண்டிருந்தவர், காலேஜ் மாணவர்களிடத்தில் வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தவர். மாணவர்களுக்கு இந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வழங்காதனால, அது பழமையான மொழியா இருக்கிறதுனால கொஞ்சம் சுலபமாக எழுதுவோம் சொல்லி ஒரு புக்கா எழுத ஆரம்பிச்சார். புதிய ஏற்பாட்டை எழுத ஆரம்பிச்சு இன்றைக்கு முழுமையா புதிய ஏற்பாட்டை எழுதி ஜேபி பிலிப்ஸ் டிரான்ஸ்லேஷன் என்று ஒன்று விற்குது. ஆங்கிலம் தெரிஞ்சவங்க அதை வாங்கி படிங்க, ரொம்ப அருமையா இருக்கும். வாலிபர்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். இந்த காலத்து மொழியில அது அழகா எழுதப்பட்டிருக்கு. அவரு நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்ற அந்த வார்த்தை, நியாயப்பிரமாணம் என்கிற வார்த்தையை ரூலர் என்று எழுதியிருக்கிறார், ஸ்ட்ரைட் எட்ஜ் எழுதியிருக்கிறார். இந்த ஸ்ட்ரைட் எட்ஜுக்கு எதிராக இந்த ரூலரை வச்சு பார்க்கும்போது எவனும் கிட்ட வரவே முடியாது. எல்லாரும் பாவிகள் என்று விளங்குகிறது. எல்லாரும் கோணலமான வாழ்க்கை இந்த ரூலரை வச்சு பார்க்கும்போது விளங்குகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் எதுக்கு, 10 கற்பனை எதற்கு, வேற ஒண்ணுக்கு இல்ல. கண்ணாடி போல முகத்தை பார்த்துட்டு போய் சரி பண்றதுக்காக தான். இதுல கழுவ முடியாது, கழுவுறதுக்கு வேற இருக்குது. ஆனா இதுல பார்க்கறதுக்கு மட்டும்தான், விலகி கொள்ளுகிறதுக்கு மட்டும்தான். இந்த ரூலர் எதற்கு, இதை வைத்து பார்க்கும் போது எவ்வளவு நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கிறது, தேவனுடைய மாறாக இருக்கிறது, எவ்வளவு பாவிகளாக இருக்கிறோம் காண்பதற்காக நியாயப்பிரமாணம். கழுவுகிறதுக்கு இயேசுவினுடைய ரத்தம் இருக்கிறது. பாருங்க, இன்னொரு ஷாக் ஒண்ணு கொடுக்க போறேன். எல்லாம் நல்லா உட்கார்ந்துங்க, பயந்துடாதீங்க. வெளியே போய் யாரும் தப்பா சொல்லக்கூடாது, என்ன சொல்லிட்டேன். நல்லா கேட்டுட்டு போங்க, வளங்கலன்னு திருப்பி வாங்க கேட்டுங்க. யாராவது போய் தப்பா பேசாதீங்க வெளியே. இன்னொன்னு சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டு அதன்படி நடந்து தேறுகிறதுக்காக கொடுக்கப்படவில்லை என்று சொன்ன அதே நிறைய பேருக்கு ஷாக்கா இருக்குது. இப்ப இன்னொன்னு சொல்ல போறேன். மலை பிரசங்கம் ரெடியா? மலை பிரசங்கமும் இதை கேட்டு ஒருவன் நடக்கும்படியாக கொடுக்கப்படவில்லை. இதை கேட்டு இவர்கள் பாவி, தேவனுடைய அளவுகோலின்படி இவர்கள் பாவிகள் என்று உணரும்படியாக பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கமே ஒழிய இது கிறிஸ்தவர்களுக்கு இதை கேட்டு பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் கேட்டு இதன்படி நடக்க வேண்டும் என்று கொடுக்கப்படவில்லை. மலை பிரசங்கம் அதற்காக கொடுக்கப்படவில்லை.
மலைப்பிரசங்கம் எப்ப பிரசங்கிக்கப்பட்டது? மத்தேயுல வந்துட்டதுனால எல்லாம் நினைக்கிறாங்க அது புதிய ஏற்பாடு. கிடையாது, அது பழைய ஏற்பாடு. இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் புதிய ஏற்பாடு. ஹலோ, எப்ப புதிய ஏற்பாடு ஆரம்பமாகுது? இயேசு மரித்து உயிர் தெழுந்த. இயேசு எப்ப ஊழியம் செய்தார்? இயேசு உலகத்தில் செய்த ஊழியம் எல்லாம் பழைய ஏற்பாடு. யோவான் ஸ்நானன் இந்த உலகத்தில் செய்த ஊழியம் எல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுன்னு இந்த புஸ்தகத்துல இந்த பக்கத்துல போட்டாங்க. அதை அவ்வளவுதான ஒழிய கரெக்டா நீங்க லைனை டிராப் பண்ணணும்னா பழைய ஏற்பாடு இயேசு மரணம் உயிர்த்தெழுதல் முடியுது, புதிய ஏற்பாடு அங்கதான் ஆரம்பமாகிறது. கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. இந்த லைனை கரெக்டா போடல, இந்த லைனை தப்பா போட்டா எல்லாமே தப்பா போயிடும். இதை தூக்கிட்டு நீங்க கொண்டாந்து மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் நடுவில் போடுங்க, எல்லாம் தாறுமாறாயிடும். எல்லாம் தாறுமாறாயிடும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், நீங்கள் எப்படியா ஜெபம் பண்ணணும்? நல்லா அருமையா ஜெபம் பண்றீங்க, எப்படி ஜெபம் பண்ணாங்க? இயேசு சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிறவங்க பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இப்படி ஜெபம் பண்ணுங்க சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. அன்னைக்கு வரைக்கும் அவங்க எப்படி ஜெபம் பண்ணிருந்தாங்க? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, அந்த தேவனே, இந்த தேவனே. இவங்களுக்கு யாரும் தகப்பன்னு சொன்னதே கிடையாது. அவளை கிட்ட வந்தது கிடையாது. தூரமாவே நின்றுட்டு வர்ணிச்சுக்கிட்டு இருப்பான். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோப். ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம அப்படி ஜெபம் பண்றது கிடையாது. பரம பிதாவே என்று ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு கிட்ட கொண்டு வந்துட்டார். இயேசு வந்த பிறகு ஒரு பெரிய வெளிச்சம், பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருக்குமே இல்லாத ஒரு வெளிச்சம். இவர் தகப்பன். இவரை போய் அந்த தேவனை இந்த தேவனை, வானத்தில் இருக்கிறவரை உயரத்தில் இருக்கிறவரை உன்னதரே புண்ணியரேன்னு சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய தகப்பனே பரம பிதாவே என்று ஒவ்வொருவரும் கூப்பிடலாம் என்று இயேசு கத்துக் கொடுத்தார். அது அருமையான காரியம் தான். ஆனால் நல்ல கவனிங்க, அதே இயேசு இன்னொரு நாள் சொன்னார், இதுவரை என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்டதே கிடையாது. அந்த நாளிலே என் நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். எந்த நாளிலே? உயிர்த்தெழுதல நாளிலே. அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த நாளிலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை வேணுமானால் கேளுங்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு அருளி செய்வார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமம் இல்லாம செய்யப்படுற ஜெபம் எல்லாம் பிரயோஜனம் இல்லாத ஜெபம். சில சொல்றாங்க, இயேசு தானே சொன்னாரு பரமண்டல ஜெபம். பரமண்டல ஜெபத்துக்கு நான் எதிரி கிடையாது. கண்டிப்பா பரமண்டல ஜெபத்துல இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது. நான் இங்க போதிச்சிருக்கிறேன், 7 முறை போதிச்சேன்னு நினைக்கிறேன் பரமண்டல ஜெபத்தை குறித்து. அதுல சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து அருமையா இயேசு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு காரியம் விடுபட்டு இருக்கிறது. அது என்ன? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்துல கேட்கறது அங்க இல்ல. வெறும் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக தான் இருக்குது. இயேசுவின் நாமம் எங்க இருக்குது? இயேசுவின் நாமம் இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டையில வருகிறோம், இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் என்று இப்படி கேட்க வேணும். இப்படி கேட்கும் போது கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்வோம். பரமண்டல ஜெபம் பழைய ஏற்பாட்டு ஜெபம். ஹலோ, சிலர் முடிக்கிறாங்க பாத்தீங்களா? இதுக்குதான் ஊர்லயே மேல கோவம் சில இருக்கு. எல்லாத்தையும் தாறுமாறா போச்சு வச்சிடறாரியா. எல்லாம் மாத்தல, எதையும் மாத்தல. நான் சொல்றேன், நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. பரமண்டல ஜெபம் பழைய ஏற்பாட்டு ஜெபம். ஹலோ, பழைய உடன்படிக்கை குறைவான உடன்படிக்கை, அதுல அவ்வளவு பெரிய காரியம் கிடையாது. புதிய உடன்படிக்கையின் ஜெபம் என்ன? இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ஜெபம். இயேசுவின் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன். எது பெட்டருங்க? ஹலோ, அன்னைக்கு இருந்த நிறைய பரமண்டல ஜெபம் ஓகே. அவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்லிட்டு இருந்தவனுக்கு பரமபிதாவேன்னு சொல்றது ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஆனா நம்மள மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் யாருக்கு வரவே முடியாது. நம்ம என்ன சொல்றோம்? பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் கேட்கிறேன் போது அதிகாரத்தோடு கேட்கிறோம், உரிமையோடு கேட்கிறோம், பெற்றுக்கொள்ளும்படியா கேட்கிறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? நாங்க சத்தமே காணோம். பாதி பேர் எங்கேயோ இருக்கிறீங்க போல இருக்கு. மாத்திக்கணும் பாருங்க. நம்ம பழைய எண்ணங்கள் எல்லாம் மாத்தி கொஞ்சம் வேற மாதிரி ஆகணும். மலை பிரசங்கம் இதை கேட்டு மனுஷன் இதனால் என்படி நடக்க முடியும்னு அவர் போதிக்கல. அவர் போதிச்ச போது மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு இன்னும் வழி இல்லை. இயேசு இன்னும் மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, அன்றைக்கு ரட்சிப்பவர்களுக்கு உண்டாயிருக்கவில்லை. இயேசு போதிக்கும் போது யூதர்களுக்கு தான் போதித்தார். யூதர்கள் தான் அதை கேட்டார்கள். இந்த யூதர்களுக்கு மலைப்பிரசங்கத்தை ஏன் போதித்தார்? என்ன சொன்னார்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய விஷயத்துல ஜீரோ நான் சொல்றவன் பாக்கியவான். சிலர் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, தரித்திரர் பாக்கியவான்கள். என்னன்னா கோபம் பாருங்க. தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதை இன்னைக்கு விலைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. தரித்திரம் பாக்கியம் கிடையாது, அது விட்டு ஒழுங்கியான்னு. இதுக்கு பாருங்க எவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த காலத்துல ஒருத்தர் சாட்சி சொல்லுவாரு, என் தாய் என்னுடைய பிள்ளைகள்லாம் என்ன விட்டுட்டாங்க, யார் எனக்கு சோறு போடுறது இல்ல, எனக்கு எந்த காசு இல்ல, நான் என்னுடைய வயோதிப நாட்கள்ல நான் தெருவில் நிற்கிறனாக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவாரு. அவரு சொல்லி முடிச்சுட்டு இவ்வளவும் ஒரு நன்மையும் சொல்ல மாட்டாரு, எல்லாம் அழுதுகிட்டே சாட்சி சொல்லிட்டு கடைசியில எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள் ஒரு பாட்டு பாடுவார். நான் அப்ப உட்கார்ந்து எண்ணி பாக்குறது, ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணி பார்ப்பேன், என்ன பாக்கியத்தை பாடுறாரு. எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள்னால என்ன பாக்கியம், ஒரு பாக்கியம் கூட சொல்லலையே. அப்புறம் தான் எனக்கு உதிச்சுது, எல்லாரும் இவர் தெருவில் விட்டு இவர் தரித்திரத்தில் இருக்கு, சோறு இல்லாம தண்ணி இல்லாம கூரை இல்லாம இருக்கிறதா அந்த பாக்கியம். இதை எண்ணிப்பார்னு பாடுறாரு. இப்ப அதனால நான் திருப்பி பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குது. அதெல்லாம் பாக்கியம் கிடையாது, அந்த பாக்கியம் எனக்கு தேவையில்லை, நிச்சயமா தேவையில்லை. உங்களுக்கு யாருக்கா தேவையா அந்த பாக்கியம்? அந்த பாக்கியம் யாருக்குமே தேவையில்லை, வேணாங்க. தெருவில் இருக்கிற பாக்கியம் தேவையா யாருக்காது? தரித்திரத்தில் இருக்கிற பாக்கியம் தேவையா? சோறு இல்லாம இருக்கிற பாக்கியம் தேவையா? துணி இல்லாம இருக்கிற பாக்கியம் தேவையா? நிச்சயமாக நம்முடைய தேவன் நல்ல தேவன், அந்த மாதிரி பாக்கியத்தை நமக்கு தர்றதே இல்லை. எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள்னா நம்முடைய பாவம் கழுவப்பட்டது முதற்கொண்டு, வியாதி சுகமானது முதற்கொண்டு நம்முடைய தேவன் அற்புதமாய் பராமரித்து இந்த குருவிகளையும் லீலி புஷ்பங்களையும் காட்டிலும் புல்லை காட்டிலும் அருமையாக நம்ம உடுத்தி பராமரித்து நம்மை மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவனை எண்ணி பார்க்க வேணும். ஹலோ, Sermon on the Mount, மலை பிரசங்கம் அதுக்காக கொடுக்கப்படல. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்னா, ஆவியில ஆவிக்குரிய விஷயத்துல ஆவிக்கு அடுத்த காரியங்கள்ல நான் ஜீரோ, நான் இருள் அடைந்திருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவு என்கிட்ட இல்ல, அந்த கர்த்தரை அறிகிற ஞானம் என்கிட்ட இல்ல, கர்த்தருடைய ஒளி எனக்குள்ளாக இல்ல, நான் பாவ நிலைமையில இருக்கிறேன், நான் ஜீரோ என்று ஒத்துக்கொள்கிறவன். ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அப்படி ஒத்துக்கொள்கிறவன், நான் ஆவியில தரித்திரனா இருக்கிறேன், தேவன் அற்றவனா இருக்கிறேன், இருள் அடைந்தவனா இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறவன் தான் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் பாத்தீங்கன்னா பல காரியங்களை இயேசு அங்க சொல்றார். அவங்க நினைச்சாங்க கொலை செஞ்சாதான் கொலை செய்த மாதிரி. ஆகியால பரிசேயர்கள் நான் கொலையே செய்ததில்லை. இயேசு சொன்னார், கொலை செய்ததில்லைன்னு சொல்லாத, உன்னுடைய சகோதரனை நீ மூடனே என்று சொன்னால் அல்லது வீணன் என்று சொன்னால் அது கொலைக்கு சமம் என்று சொல்லிவிட்டார். அதாவது என்ன சொல்றாரு, என்னத்தை உணர்த்துகிறார்? இவர்கள் பாவி என்பதை இவர்களுக்கு உணர்த்துகிறார். நீ பாவம் கொலை செய்யாதனால நான் கொலையாளி அல்ல, நான் அந்த கற்பனையை கை கொண்டேன்னு நினைக்காத. உள்ளத்துல கொலை இருந்துகிட்டே இருக்குது. வீணன்ற மூடன்ற அவனை என்னென்னமோ வார்த்தை சொல்லி திட்டுற, என்னென்னமோ வார்த்தைகள் உள்ள இருக்குது, எவ்வளவு பகை இருக்குது உனக்குள்ள. சான்ஸ் கிடைச்சா, தருணம் வந்தால், போலீஸ் கீலீஸ் பார்க்காத நேரம், ஜனம் சதடி இல்லாத நேரம் வந்தா நிச்சயமா கொலையும் செய்வ, கொஞ்சம் தைரியம் இருந்தா. அதான் சொல்றாங்க, கொலை உள்ளத்துல இருக்குது, பாவி இல்லைன்னு மட்டும் சொல்லாத. கொலை செய்யாதனால நீ பாவி இல்ல கிடையாது, கொலை செய்யாதனால உன்னுடைய உள்ளத்துல கொலை இருக்கிறது என்பது நீ மறுக்கவே முடியாது என்று சொல்லுகிறார். அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். அப்படி இன்னொன்னு சொல்றார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றேன்னு. சிலர்லாம் பயந்துடுறாங்க, ஐயோ என்னங்க இது அப்படின்னா பெரிய வம்பாச்சே அப்படின்னு. என்ன சொல்லுகிறார்? மனுஷன் ஒவ்வொருவனும், நிறைய பேர் சொல்ற நான் பண்ணதே இல்லை, நான் விபச்சாரம் பண்ணதே இல்லை, நான் அந்த மாதிரி பாவம் செய்ததே இல்லைன்றார். இவர் சொல்றாரு, எத்தனை தடவை உனக்கு உள்ள மனசுல இருந்திருக்குது, அது மனசுல அதை வைத்திருக்கிற, மனசுல அதை வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கிற, அந்த இச்சையை உன்னுடைய மனசுல நீ அடக்கி வைத்தது உண்டு. நேரம் காலம் தக்க தருணம் வந்தா அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள் ஒன்று இருக்குது. பாவம் உனக்குள்ள குடி கொண்டிருக்கிறது என்கிறத வெளிப்படுத்துறாருங்க. உள்ள இருக்குது, மறைஞ்சிட்டு இருக்குது, அப்படியே அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது.
தருணம் வந்தா கதவை திறந்துக்கிட்டது தானா வெளியே வரும். மனுஷன் பாவி என்கிறதை நிரூபிப்பதற்காக தான் மலைப்பிரசங்கமே பண்ணார். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல சொல்லி இருக்குது, 1000 வருஷ அரசாட்சியில பிசாசெல்லாம் கட்டப்பட்ட பிறகு எப்படி சிங்கமும் புலியும் ஆட்டுக்குட்டியும் மாட்டுக்குட்டியும் எல்லாம் ஒன்னா படுத்து கிடக்கும். யோசித்து பாருங்க. சிங்கத்துக்கு பக்கத்துல கொண்டு ஆட்டுக்குட்டியை படுக்க வச்சா சிங்கம் என்ன சொல்ல போகுது? அடே பரவாயில்ல, இத்தனை நாள் குதிரை கறி தான் தின்னுட்டு இருந்தோம், இன்னைக்கு நல்லா ஆட்டுக்கறி வந்திருக்கு, மட்டன் சாப்பிடுவோம், இன்னைக்கு சாப்பிடுவோம். சிங்கம் மாறாது. சிங்கத்தை அதனுடைய தன்மை, அதுக்குள்ள இருக்கிற தன்மை என்ன பண்ணுது? அடிச்சு தின்னுது. அதுதான் அதனுடைய தன்மை. இதனுடைய தன்மையை மாற்றணும் என்று சொன்னால், மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர் பெரிய அற்புதமே நடக்க வேண்டியது இருக்குது. அதுதான் 1000 வருஷ அரசாட்சியில் நடக்கும். அந்த அற்புதம் மாற்றம் நடக்கும். மனுஷன் அப்படிதான். மனுஷன் இந்த சிங்கத்து போலதான். அவனுக்குள்ள இருக்கிற பாவ தன்மை, ஆட்டுக்குட்டிய பக்கத்துல வச்சா சிங்கம் எப்படி விடாதோ அது போலதான் மனுஷனும். மனுஷனுக்குள்ளாக பாவம் இருக்கிறது, பாவ தன்மை இருக்கிறது. அவனுக்கு தக்க தருணம் வரும்போது, வாய்ப்பு வரும்போது பாவம் செய்வான். செய்யாவிட்டாலும் அவனுக்கு உள்ளது குடிகொண்டிருக்கிறது, அவனை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த ஆசை இச்சைகள் அவனை அடக்கி ஆளுகிறது என்பதை நிரூபிக்கும்படியாக தான் இயேசு அந்த 10 கற்பனையே சொல்லுகிறார். அந்த Sermon on the Mount அல்லது மலை பிரசங்கமும் அதற்காக தான் கொடுக்கப்பட்டது. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே, எந்த மனுஷனும், எல்லாரும் சொல்லுங்க, எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. ஆகையால மதம் மார்க்கத்தை பேசுறதே விட்டுருவோம். பரிசேய பேச்சையே விட்டுறணும். நம்ம பரிசுத்தத்தை பேசவே கூடாது. நம்ம ஜடையும் உடையும் அதையும் இதையும் பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்குகிறதல்ல. இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய தன்மையை மாற்ற முடியாது. சிங்கத்துக்கு நகையை கழட்டினா சும்மா இருக்குமா? அது அடிச்சு திங்கிற குணம் போகவே போகாது. அது இது நகை போட்டாலும் அப்படிதான் இருக்கும், அது கழட்டினாலும் அப்படிதான் இருக்கும். நகைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது உள்ள இருக்கிற குணம் அது அப்படி. பாருங்க, நிறைய பேர் அதை விட்டுறாங்க. இன்னைக்கு மற்றதுதான் பேசுறாங்க. மற்றதுதான் அவங்களுக்கு பிரதானமா தெரியுது. மற்றது அதை திங்கத்தை தலைவாரி விடுங்க. நீ இப்படி ஜடைய பின்னாத, இது இப்படி சொல்லி இருக்குது, ஆகையால ஜடைய சிங்கமே நீ இப்படி பின்னாத, உனக்கு நல்ல கொண்டையை போட்டு விடுறேன், கொண்டையை போட்டு விடுங்க. அது சிங்கம் தான், அது மாறவே மாறாது. அது உள்ளத்தை மாத்தணும், உள்ளத்தை மாற்ற வேண்டும். அதை குறித்து தான் வேத வசனங்கள் போதிக்குது. பரிசேயர்கள் எல்லாம், நான் அதை அடக்கி ஆள்றேன், இதை அடக்கி ஆள்றேன், எனக்கு இப்படி ஜடைய பின்னிக்கிறேன், இப்படி நான் போடுறேன், இப்படி வஸ்திரத்தை உடுத்திக்கிறேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், அதைத்தான் பண்ணார்கள் ஒழிய உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. உள்ளத்தில் பாவம் குடிகொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ உபதேசம் என்ன? இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் இருக்கிற பாவத்தை போக்கி பாவத்தின் மேல ஜெயத்தையும் வெற்றியும் நமக்கு உள்ள தருகிறார். உள்ள நம்முடைய தன்மையை மாற்றுகிறார். சிங்கத்தை ஆட்டுக்குட்டிகளை படுக்க வைக்கிறவர் அவர். 1000 வருஷ அரசாட்சியில சிங்கத்தையும் புலியும் ஆட்டுக்கடா பக்கத்துல படுக்க வைத்து உறங்க வைப்பவர் அவர். அதன் தன்மையை மாற்றுகிறவர் அவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்தை மாற்றுகிற தேவன் அவர். அதுதான் இயேசுனுடைய வல்லமை. அதுதான் இயேசுனுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் செய்யக்கூடிய காரியம். ஹலோ, அப்ப அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் பரிசேயர்கள் பேசுறது. அதெல்லாம் வேண்டாம், விட்டு ஒழிக்கணும். அதெல்லாம் இந்த நாட்டை விட்டு அதை வெளியேற்றணும். ஹலோ, இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எது வேணும் நமக்கு? இயேசுவுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் நம்மை சுத்திகரித்து கழுவி, நம்முடைய பாவங்களை கழுவி, பிசாசின் மீதும் பாவத்தின் மீதும் ஜெயத்தையும் வல்லமையும் வெற்றியும் தரக்கூடிய அந்த இயேசுவுடைய வாழ்வு. அவர் நமக்குள்ளாக வாழ்ந்து, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒழிய, நான் இப்படி பின்ன, நான் இந்த உடைய விட்டுட்டேன், நான் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், இதை கழட்டிட்டேன், அதை போட்டுட்டேன், அதெல்லாம் வேண்டவே வேணாம். அது பரிசேயர் பண்ணுகிற வேலை. கிறிஸ்து நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுவோம், நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படுவதில்லை. நீங்க எதையோ, நிறைய பேர் நிறைய காரியங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எதையோ நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் 1949 நகையை கழட்டிட்டேன்,
நான் 1955 இருந்து வெறும் இப்படிதான் உடுத்துறேனாக்கும். நீ இன்னும் 50 வருஷம் பண்ணாலும் அது ரட்சிக்க முடியாது. இன்னும் 100 வருஷம் பண்ணாலும் அது ரட்சிக்க முடியாது. எது நம்ம ரட்சிக்கும்? பாருங்க, தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அங்க ஒரே ஒரு கேள்விதான், உனக்கு என்ன உரிமை இருக்குது பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு? என்னுடைய பரலோகத்துக்குள்ள நீ நுழைவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்குன்ற ஒரே கேள்விதான். அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு மனுஷன் சொல்லலாம், என் ரெக்கார்ட பாரியா, இவ்வளவு பெரிய ரெக்கார்டு இருக்குது, நான் இவ்வளவு நல்லவன், நான் இவ்வளவு நல்லது செய்திருக்கிறேன், எத்தனை சபை கட்டி இருக்கிறேன், எத்தனை இவ்வளவு பண்ணிருக்கிறேன், இவ்வளவு ஊழியக்காரருக்கு உதவி செய்திருக்கிறேன், இவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன். ரெக்கார்ட் எல்லாம் இங்கதான் செல்லும், இங்க பேசிட்டு இருக்கலாம். அங்க போய் தேவனுக்கு முன்பாக அந்த வெளிச்சத்தில் நிற்கிற ஒரு மனுஷனும் தன்னுடைய ரெக்கார்டை பற்றி பேசவே மாட்டான். இது எப்படி இருக்குதுன்னா, நான் போறேன்னு வைங்க, கார் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த பிரசவா காய் ரோட்ல ஒன் வே எதையும் பார்க்காம தடாரப்படாருன்னு எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஸ்டாப் சைன் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போலீஸ்காரங்க மாதிரி எல்லாம் ஏத்திக்கிட்டு போறேன். அங்க ஒரு போலீஸ்காரர் பிடிச்சு நிறுத்துறாரு, அவரையும் போட்டு 2 அடி அடிச்சுட்டு போறேன்னு வைங்க. கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறாங்க. இந்த பாருங்கயா, பிரசவா காய் ரோடு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எத்தனை பேர் மேல ஏத்துறாரு, கேட்டா போலீஸ்காரன் அடிக்கிறாரு, இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தினா ஜட்ஜு பாக்குறாரு, பொல்லாத மனுஷனா இருப்பான் போல இருக்குன்னு சொல்லி உனக்கு 5000 ரூபாய் ஃபைன் போ அப்படிங்கிறாரு. 5000 ரூபாய் ஃபைனை கட்ட முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். நான் தவிச்சு ஐயோ போச்சு மாட்டினமேன்னு சொல்லி இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து என்ன நேசிக்கிற ஒரு ஆள் எனக்காக 5000 ரூபாய் ஃபைனை கட்டி தொலைஞ்சு போய் இனிமே செய்யாத, போ வீட்டுக்கு போய் சேரு, இனிமையாவது புத்தியோட நடந்துக்கோன்னு அனுப்புறாருன்னு வைங்க. அப்ப எப்படியா வெளியே வந்தேன்னா, என் ரெக்கார்டு போய் பாருங்க, நான் சொல்ல முடியும், என் ரெக்கார்டுல தான் உள்ள போனேன். ஹலோ, என் ரெக்கார்டு தான் கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துச்சு. என் ரெக்கார்டு தான் அவ்வளவு பெரிய தண்டனையை வாங்கி தந்தது. என் ரெக்கார்டை நம்பி போனா நான் சாக வேண்டும். ரெக்கார்டு ஒண்ணும் இல்ல, ரெக்கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த புண்ணியவான் வந்து எனக்காக இந்த ஃபைனை செலுத்தி இனிமேலாவது புத்தியோட வாழ்ந்துக்கோன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இனி பாவம் செய்யாத போன் அனுப்பிச்சாரு. அவர்னாலதான் நான் இன்றைக்கு விடுதலையா இருக்கிறேன்னு சொல்லணும் இல்லையா? இயேசு வண்டியில போய் நிக்கும் போது அப்படிதான், நம்ம ரெக்கார்டு எல்லாம் தான் போய் அவர் முன்னால் நிக்க வைக்குது நம்மள. ஆனா இயேசுவின் ரத்தம் தான் நம்மை விடுதலை ஆக்குகிறது. நம்முடைய ரெக்கார்டை பேசவே கூடாது. நான் என் பரிசுத்தம், நான் அப்படி பண்ண பாருங்க. 100க்கு அதிபதி ஒருத்தனை கொண்டு வந்தாங்க, அவனுடைய வேலைக்கார திமிர்வாதத்துல முடங்கி கிடக்கிறான், வியாதியா கிடக்கிறான்னு சொல்லி இயேசு வண்டியில கொண்டு வர்றாங்க சீஷர்கள். இயேசு வண்டியில வந்து என்ன சொல்றாங்க, இவன் தேவாலயத்தை கட்டினானாக்கும், இப்படி பண்ணானாக்கும், அப்படி பண்ணானாக்கும், யூதர்களுக்கெல்லாம் பெரிய நன்மை செய்தவனாக்கும், பெரிய யோகியனாக்கும், நிச்சயமா இவன் வீட்டுக்கு வந்து நீரு. அதான் ரிலிஜன். ரிலிஜன் எப்பவுமே பெரிய மனுஷனை, பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ள ஆட்களை, பணம் உள்ள ஆட்களை, இந்த பெரிய பெரிய ஆட்களை மதிக்கும். அதான் மதம். மதம் வந்து இவனுக்கு பின்னாலேயே போகும். இவனுக்கு ஸ்பெஷலா நீர் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நீ ஸ்பெஷலா பண்ண ஆண்டவரே, நீ அப்படி பண்ணாண்ட. என்கிட்ட அப்படிதான் அந்த க்ரூசைட்ல வந்து ஒரு ஆளு அங்க வந்து ஜெபம்லாம் முடிச்சு எல்லாம் சாட்சி எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரு ஆள் வந்தாரு, ஐயா என் பிள்ளைக்கு காக்கா வலிப்பு, ஒரு சிலுவை போட சொல்லுங்க. இந்த பிரசங்கியார் என்னாரு, நான் என்ன இவ்வளவு சாட்சி கட்டிங்களா, சிலுவை போட்டா கிடைச்சது என்ன, இவ்வளவு சோகம் கிடைச்சது. 3 பிள்ளைங்க ஒரே குடும்பத்துல, 3 பிள்ளைங்களும் செவிடு, 2 ட்வின்ஸ் 13 வயசு பிள்ளைங்க, 2 செவிடு. அதுக்கு அடுத்த பொண்ணு ஒண்ணு 10 வயசு பொண்ணு, 3 பேரும் சவங்க கிடைச்சு. அம்மா வந்து அவ்வளவு சந்தோஷமா வந்து சாட்சி சொல்லிட்டு போறாங்க, 3 பிள்ளைக்கும் நல்லா காது கேக்குதுங்கன்னு. அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய சந்தோஷம். ஜனம் ஏராளமா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கைகளை தட்டி ஆண்டவர் சோதனை. நான் சொன்னேன், இது என்னையா சிலுவை போட்டா கிடைச்சது என்ன? கரெக்ட். அப்ப அதை விட்டுரு, முதல்ல சிலுவை போடுறது என்ன, சிலுவை போட்டா கிடைச்சது. தேவனண்டில போய் நிற்கும் போது நம்முடைய ரெக்கார்டை பற்றி பேச முடியாது, எதை பற்றியும் பேச முடியாது. இயேசு வண்டியில போய் நிற்கும் போது, தேவன் பிரசன்னத்தில் இருக்கும் போது என்ன சொல்லணும், ஐயா பரலோகத்தில் வர்றதுக்கு உரிமை உண்டு. ஏனென்றால் என்னுடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரித்து கழுவி இருக்கிறது. பாவியா வந்தேன், என்னை இயேசு சுத்திகரித்து கழுவினார். நான் இன்னைக்கு சுத்தமானேன். தேவனுடைய குடும்பத்திலே நான் அங்கத்தினனாக இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான். ஆகையால் நான் நமக்கு முன்பாக நிற்கிறேன் என்று உரிமையோடு நிற்க முடியும். எல்லாரும் எழுந்து நிற்போம். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதிலே மிகவும் தெளிவாய் நாம் இருக்க வேண்டும். ஆகையால் தான் இவ்வளவு சிரமப்பட்டு போதிக்கிறோம். ஏன்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம்.
அத்தியாவசியமான காரியம். நேருக்கு புரியுறது கிடையாது. இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொண்டால்தான் ஜனங்களிடத்திலே நாம் சுவிசேஷத்தை திறமையோடு அறிவிக்க முடியும். அவர்களுக்கு அநேகர் இன்றைக்கு தங்களை யோகியர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவனும் நீதிமான் இல்லை, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக பாவிகள். எவ்வளவு பெரிய நல்லவனா இருக்கலாம் உலகத்துல, மற்றவர்களை விட நல்லவனா இருக்கலாம், நான் உண்மைதான், அப்படி இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவனுக்கு முன்பாக நல்லவன் என்று ஒருவனும் கிடையாது. உங்களுடைய கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் ஆக்கலாம், தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷனை நல்லவன் ஆக்குறது கிடையாது. எல்லா தலைவனையும் ஜெபிப்போம். இன்றைக்கு நான் இயேசுவை இதுவரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இன்றைக்கு மரித்தால், தேவனுக்கு முன்பாக நின்றால் எனக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவருக்கு முன்பாக நிற்க எனக்கு திராணி இல்லை, அந்த தைரியம் இல்லை. இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையே. எனக்குள்ளாக அவர் வர வேண்டும், என்னை ரட்சிக்க வேண்டும். அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை இன்றைக்கு விசுவாசித்து அதை என்னை கழுவும்படியாக நான் இடம் கொடுக்கிறேன். என்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறேன். இயேசுவே என்னை ரட்சியும் என்று நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன். புது வாழ்க்கை எனக்கு அவர் தர வேண்டும். இயேசுவே ரட்சகர். இன்றைக்கு நான் அதை விசுவாசிக்கிறேன். சுய நீதியை கீழே வைக்கிறேன். அவருடைய ரத்தத்தை என் மீது பூசி என்னை கழுவும்படியாக நான் இடம் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். இயேசு